ஃபேஸ்லையும் ஸ்கின்லையும் ஏற்படுற பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் இருக்கிற அதிக ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்னால தான் நம்மளோட ஸ்கின்னும் ஃபேஸும் ரொம்பவே டேமேஜ் ஆகுது. எப்போவுமே நம்ம கெமிக்கல் கம்மியாக இருக்கிற சோப்பாக பார்த்து யூஸ் பண்ணணும். அதனாலேயே எல்லாருமே ஹேண்ட்மேட் சோப்புக்கு மாறினாலுமே அதில் எந்த சோப் பெஸ்ட் சோப்புன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹேண்ட்மேட் சோப்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று கோல்ட் ப்ராசஸ் சோப், இன்னொன்று ஹாட் ப்ராசஸ் சோப். கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் ஆயில், பட்டர், வேக்ஸ், காஸ்டிக் சோடா, வாட்டர், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இது எல்லாமே ஆட் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஹாட் ப்ராசஸிங் சோப்ல அதிக அளவு கிளிசரின், காஸ்டிக் சோடா, வாட்டர் அதே சேம் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணி ஹாட் ப்ராசஸிங் சோப் பண்ணிருப்பாங்க. கோல்ட் ப்ராசஸ் சோப் கியூரிங் ஆகிறதுக்கு 30 days ஆகும். ஹாட் ப்ராசஸிங் சோப் கியூர் ஆகிறதுக்கு 24 hours போதும். ஹாட் ப்ராசஸிங் சோப்பை விட கோல்ட் ப்ராசஸிங் சோப்பில் அதிக அளவு காஸ்டிக் சோடா இருக்கிறனால அதை நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் ப்ராசஸிங் சோப்பில் அதிக அளவு கிளிசரனும் கம்மியான அளவு காஸ்டிக் சோடா இருக்கிறனால அதை ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் ப்ராசஸிங் இல்லை கோல்ட் ப்ராசஸிங் ரெண்டில் எது யூஸ் பண்ணுறீங்கனாலுமே அதிக அளவு நுரை இல்லாமல் இருக்கணும். சேம் டைம் உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸுமே கம்மியாக இருக்கிற சோப்பாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.